ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் முருங்கக்காய் வச்சு ஒரு சொதி தாங்க பண்ண போறோம். சொதின்னு சொல்லுவாங்க, பெரட்டலும் சொல்லுவாங்க. நாங்க சொதின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு பேர் இருக்கும். சரி, ஓகே, செஞ்சிடலாமா? இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்தாச்சுங்க. சொதிக்கு வந்து அரவை கண்டிப்பா இருக்கு. தேங்காய், மிளகு, கொஞ்சம் சீரகம், சோம்பு, ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அத நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப தேவையான பொருளெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப செஞ்சிடலாங்களா? இப்ப அடுப்புல பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊத்தியாச்சுங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து ஊத்திக்கோங்க. அதில கொஞ்சமா கடுகு, சோம்பு, பச்சை மொளகா, அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி ஒட்டுக்கா சேர்த்துடுங்க. அப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கக்காய் சேர்த்துக்கோங்க. இதில உருளைக்கிழங்கு கூட சேர்க்கலாம். நாங்க ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கோம். நீங்க நெறைய கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டுருங்க. காய் வந்து பாதி வேக்காடு எண்ணெயிலே வதங்கிடணும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சோண்டு மிளகாய் தூள் தான் சேர்க்கணும். ஏன்னா இது சொதி, ஓகேங்களா? அதனால நெறைய சேர்க்கக்கூடாது. அப்புறம் நம்ம அரைச்ச கலவை சேர்த்துட்டு, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நாங்க வந்து இது செமி கிரேவியா வச்சனால கூட மட்டும் தண்ணி கலந்துக்கிட்டோம். நீங்க இந்த தண்ணியோடயே அப்படியே விட்டுறலாம். நல்ல கிரேவியாவே இருக்கும். செமி இல்லாம ட்ரையா கூட செஞ்சு தொட்டுக்கவும் சாப்பிட்டுக்கலாம். சாதத்தில பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நாங்க செமி கிரேவியா செஞ்சுருக்கோங்க. நீங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாரி செய்யுங்க. இது நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. இது லேட்டா நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். அதனால தான் நான் சொன்னேன். ஓகேங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல சந்திக்கலாம். போயிட்டு வரேங்க.